வெல்கம் டு அன் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஷன் பண்ண போறோம். இந்த செக்ஷன்ல நம்ம பர்டிகுலரா பார்க்க போறது என்ன அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஷன் பண்ண போறோம். இதில் நம்ம டாப் 50 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க அப்கமிங்ல எழுத போற பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம்ல பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் தவறாம பார்க்க முடியும். சரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த கண்டென்ட்டை பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கோம். அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம கொஸ்டின்ஸை பார்ப்போம். கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, அதாவது இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியாவை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினை டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த 4 ஹெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரியா? கிட்டத்தட்ட இந்த 4 ஹெட்டிங்ல இருந்து மட்டும் உங்களுக்கு 70% கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்பிஐ எக்ஸாம் ஆகட்டும், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த எல்பிஓ லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அதாகட்டும், இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஆகட்டும், எல்லா மெயின்ஸ் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 டாபிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வேணா நீங்க எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸு, சரிங்களா, இந்த மாதிரி நியூஸ்லாம் இருக்கலாம், புக்ஸ் அண்ட் ஆத்தர், இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹெட்டிங்க்கு கொடுங்க. சரிங்களா? இதுல இருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட 70% கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. சரியா? ஒன்று என்ன அப்படின்னா ஆர்பிஐ சர்க்குலர், பேங்கிங் அண்ட் ஃபின்டெக் ரிலேட்டட் நியூஸ், அடுத்து அதர் ஃபினான்ஷியல் நியூஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐஆர்டி அண்ட் இன்சூரன்ஸ் செக்டாரு, செபி அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்டு, எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ் நியூஸ், இந்த ரெலவெண்டான நியூஸ். தேர்டா வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஃபோர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் எம்ஓயு. இந்த 4 ஹெட்டிங்கை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. சரியா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கரண்ட் அஃபேர்ஸை பாருங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்லேயே வந்து ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது பைலிங்குவல்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, அது ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும். சரிங்களா? மற்ற கரண்ட் அஃபேர்ஸும் சரி, அதே மாதிரி பேங்கிங் அவேர்னஸ்க்கும் நம்ம செப்பரேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸை டிஸ்கஷன் பண்ணலாம். First question. What is the approximate number of active regulations that the regulatory review cell aims to consolidate the existing regulations to for better clarity and efficiency? அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெகுலேட்டரி ரிவ்யூ செல்ல வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த செல்லில் 30 மெம்பர்ஸ் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு 30 பேர் இருப்பாங்க. இது யார் வந்துட்டு ஹெட்டா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர், அவரும் இதுல வந்து ஹெட்டா இருப்பாங்க. இதை ஓவர்சீன் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த டீமை வந்து மேற்பார்வையிடுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெப்டி கவர்னர்ஸும். சரியா? கவர்னர் அண்ட் டெப்டி கவர்னர்ஸ் 2 பேருமே இதை வந்துட்டு ஓவர்சீஸ் பண்ணுவாங்க. டெப்டி கவர்னர்ஸ் 4 பேர் இருப்பாங்க, கவர்னர் ஒருத்தர் இருப்பாரு. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் பேர் என்ன அப்படின்னா சஞ்சய் மல்கோத்ரா. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரியா? இவங்க தான் இதை ஓவர்சீஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா கிட்டத்தட்ட 8000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க. பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8000 இருக்கு. இந்த 8000 வந்துட்டு 3000 குறைக்க போறாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 3000. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூல்ஸ் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எலிமினேட் பண்ண போறாங்க. சரியா? 5000 ரெகுலேஷன்ஸ், சர்க்குலர்ஸ், மாஸ்டர் டைரக்ஷன்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 5000 என்ன பண்ண போறாங்கன்னா எலிமினேட் பண்ண போறாங்க. இப்ப எவ்வளவு மட்டும் தான் இருக்க போகுது? 3000 தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னா இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவுடேட்டடா இருக்கு. சரியா? இப்ப நடைமுறைக்கு பொருந்தாததா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதுனால என்ன ஆகுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி கம்மியாகுது, காஸ்ட் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இது மெக்கானிசம் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும், அது இல்லாம காஸ்ட் கட்டிங்க்கு வழிவகை செய்யும். அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 5000 ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு தூக்க போறாங்க. சரியா? தூக்கிட்டு எவ்வளவா கன்சல்ட் பண்ண போறாங்கன்னா 3000 அதை குறைக்க போறாங்க. சரியா? இதுல எத்தனை மெம்பர்ஸ் வந்துட்டு இதை கன்சல்டேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்கன்னா
30 மெம்பர்ஸ். சரியா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேரிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆர்பிஐயோட ஆபீசர்ஸ் தான். சரியா? இது யார் வந்துட்டு ஓவர்சீன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் அண்ட் டெப்டி கவர்னர்ஸ் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தாட்டி இதை திரும்ப ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு 5 to 7 வருஷமும் திரும்பவும் ரிவ்யூ பண்ணுவாங்க. சரியா? ரிவ்யூ பண்ணிட்டு ஏதாச்சும் பொருந்தாதது இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுவாங்க. சரியா? ஒவ்வொரு 5 to 7 வருஷம் எது வேணாலும் கொஸ்டினா கேட்கலாம். சரிங்களா? இதை கேட்கலாம். எவ்வளவு வந்து குறைக்க போறாங்கன்னு கேட்கலாம். 5000 குறைஞ்ச பிறகு எவ்வளவு இருக்க போகுதுன்னு கேட்கலாம். 3000 அட் பிரசன்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்கலாம். அந்த செல்லுல எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு கேட்கலாம். அது யார் வந்துட்டு ஓவர்சீன் பண்ண போறது, கண்ட்ரோல் பண்ண போறதுன்னு கேட்கலாம். சரியா? அடுத்தது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தாட்டி அதை ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். இது எல்லாமே கொஸ்டினா கேட்கலாம். ஓகேங்களா? ரைட், கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் a large urban cooperative banks in tier 3 or tier 4 to expand its operations beyond the state, what is the minimum assessed net worth ANW required? சரியா? அதாவது ஒரு ஸ்டேட்ல ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு. சரியா? ஒரு லார்ஜ் கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு. அவங்க வந்து டயர் 3 டயர் 4ல இருக்காங்க. இப்ப இந்த டயரை எப்படி அவங்க கேட்டகரைஸ் பண்றாங்கன்னா, அதாவது ஒரு 100 கோடி வரைக்கும் அவங்க டெபாசிட் வாங்கி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டயர் 1ன்னு சொல்லுவோம். சரியா? அதுவே 100 கோடிக்கு மேல, சரியா, 100 கோடிக்கு மேல 1000 கோடி வரைக்கும் அவங்க டெபாசிட்டை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்கள டியர் 2ன்னு சொல்லுவோம். சரியா? அதுவே 1000 கோடிக்கு மேல 10,000 கோடி வரைக்கும் டெபாசிட்ஸ் மொபிலைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுமக்கள்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள டயர் 3ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுவே 10,000 கோடிக்கு மேல அவங்க டெபாசிட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டியர் 4ன்னு சொல்லுவோம். சரியா? இதை தான் அவங்க கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப யார் வந்துட்டு மற்ற ஸ்டேட்ல போயிட்டு அவங்களோட பேங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும், அதாவது அவங்க கோஆபரேட்டிவ் பேங்க் பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா டயர் 3 அல்லது டயர் 4 இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்துட்டு மற்ற ஸ்டேட்ல போயிட்டு பேங்கை ஓபன் பண்ணலாம். சரியா? இப்ப தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்குன்னு வச்சா தமிழ்நாடு ஸ்டேட்ல ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் எங்ககிட்ட இருக்குன்னா அவங்க பக்கத்து ஸ்டேட்லயோ அல்லது அதர் ஸ்டேட்லயோ போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கோஆபரேட்டிவ் பேங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க எந்த கேட்டகரியில இருக்கணும் அப்படின்னா டயர் 3 அல்லது டயர் 4ல இருக்கணும். அவங்களோட மினிமம் அசஸ்டு நெட்வொர்த் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 crores. சரியா? 50 கோடி ரூபாய் வச்சிருக்கணும். சரியா? 50 கோடி ரூபாய் வந்துட்டு அவங்களோட நெட்வொர்த் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், மற்ற ஸ்டேட்ல போயிட்டு பேங்க் பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இவங்க கோஆபரேட்டிவ் பேங்க் பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னும் சில இம்பார்ட்டன்ட் கிரிட்டீரியா சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட என்பிஏ, சரியா, நெட் என்பிஏ. என்பிஏ என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் பர்ஃபார்மிங் அசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 3 மாசம், அதாவது 90 days வரைக்கும் கடன் வாங்கின ஒருவர் வட்டியவோ அல்லது முதலவோ, சரியா, அசலோ அல்லது வட்டியவோ திரும்ப செலுத்தல அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நான் பர்ஃபார்மிங் அசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வட்டியும் செலுத்தல முதலையும் செலுத்தல எத்தனை நாளைக்கு, 90 நாளைக்கு மேல அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், நான் பர்ஃபார்மிங் அசட்னு சொல்லுவோம். அந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் எவ்வளவு இருக்கணும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3% இருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அசஸ்டு நெட்வொர்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா 50 கோடியா இருக்கணும். ரெண்டாவது என்னதுங்க, அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 3%க்கு கீழே இருக்கணும். சரியா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி அவங்களோட சிஆர்ஆர் அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோன்னு சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கணும். சரிங்களா? எந்த ஒரு டெபிஷனும் இல்லாம இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆரும் சரி எஸ்எல்ஆரும் சரி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கணும். இந்த கண்டிஷன்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா இவங்க ஸ்டேட்ல இருந்து மித்த ஸ்டேட்ல போயிட்டு இவங்களோட பிரான்ச் கோஆபரேட்டிவ் பேங்க் பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம். சரிங்களா? ஓகேங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்ப அடுத்தது பார்க்கலாங்களா? கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து பாருங்க. அடுத்ததா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் IBP has rolled out a nationwide facility for customers transaction based on which type of biometric authentication. சரியா? இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நேஷனல் வைட்ல எந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ண போறாங்க, அதாவது இந்த டிரான்சாக்ஷன் கஸ்டமர் பண்ற ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு என்ன பேஸ்டு பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனை வந்துட்டு ஃபெசிலிட்டேட் பண்ண போறாங்க, ப்ரொவைட் பண்ண போறாங்க அப்படின்னா ஆதார் பேஸ்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன். சரியா? ஆதார் பேஸ்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன். சரிங்களா? இப்ப முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு ஒன்னு ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம், சரிங்களா?
ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது ஓடிபி, இந்த ரெண்டு இருக்கும். அதை எலிமினேட் பண்ணிட்டு ஜஸ்ட் அவங்க ஃபேஸை ரெகனைஸ் பண்ணியே அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா? இது யாரு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா இந்தியா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய கஸ்டமருக்கு இந்த சர்வீஸை அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. சரிங்களா? இது யார் வந்துட்டு டெவலப் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா UIDAI. சரியா? அதாவது என்னன்னு சொல்லுவோம், இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொல்லுவோம், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் இதை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா டெவலப் பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த IPPB இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? ஃபார் த இயர் 2024 to 2025 இருக்கலாம். யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல இருந்து. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வர ஒரு டிபார்ட்மெண்ட். சரியா? டிபார்ட்மெண்ட் ஆஃப், நான் வந்து நோட் பேட்ல எழுதுறதுனால கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றதை கவனிங்க, நான் என்ன எழுதி போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். சரிங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். சரியா? யார் இந்த அவார்டை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் அவார்ட் 2024 to 2025 வந்துட்டு இந்த போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வாங்கியிருக்காங்க இல்லையா, இவங்க யார் இந்த அவார்டை கொடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் அவார்ட் 2024 வந்துட்டு யார் கொடுத்தது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு கீழே வருது அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வருதுங்க. சரிங்களா? ரைட். அதே மாதிரி நமக்கு தெரியும் இந்த போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஓன் நிறுவனம். சரியா? சொந்த நிறுவனம். சரிங்களா? அடுத்து பாருங்க, 4வது கேள்வி. As per the revised rule, what is the maximum number of times a user will be allowed to check their bank balance per day on a unified payment interface? சரியா? யூபிஐ மூலமா இப்ப நம்ம போன்பே, கூகுள் பே இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுல நம்ம அதிகப்படியா எத்தனை டைம் வரைக்கும் நம்ம பேலன்ஸை ஒரு நாளைக்கு செக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? எத்தனை தாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டைம்ஸ். சரிங்களா? அதே போல நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது நம்ம பேங்கோட டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, பேங்க் டீடைல்ஸ் இந்த பேங்க் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 முறை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அக்கௌண்டோட வந்துட்டு இந்த யூபிஐ அக்கௌண்டோட வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்டெகிரேட் பண்ணிருப்போம் இல்லையா, ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்டையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம எத்தனை முறை பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 25 முறை பார்த்துக்கலாம். பேலன்ஸ் எத்தனை முறை பார்த்துக்கலாம் அப்படின்னா 50 டைம்ஸ் பார்த்துக்கலாம். சரியா? அதே மாதிரி இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆட்டோ பேமெண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆட்டோ பேமெண்ட்னா நம்ம வந்துட்டு சிலதுக்கு வந்துட்டு நம்ம டெபிட் ஆகுற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகுற மாதிரி சில இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்போம். சரியா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் பீக் ஹவர்ல தான் வந்துட்டு இனிமேல் டெபிட் ஆகும். சரியா? அதாவது காலையில 10 மணிக்கு முன்னாடி, அதே மாதிரி பிட்வீன் 1 PM, சரியா, 1 PM to 5 PM, அல்லது ஆஃப்டர்நூன் 9:30 PMக்கு மேல. சரியா? ஒன்னு காலையில 10 மணிக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா 1 PM இருந்து 5 PMக்குள்ள, அப்படி இல்லைன்னா 9:30 மணிக்கு மேல. இதெல்லாம் நான் பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல டிரான்சாக்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த சமயத்துல தான் எது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ பேமெண்ட்லாம். சரியா? இந்த நம்ம இஎம்ஐ எல்லாம் கொடுத்துருப்போம், நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிட்டு நம்ம யார்கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோமோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும் இல்லையா, கிரெடிட் ஆயிரும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ப்ரெஷரை வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ இருக்கு இல்லைங்களா, யூபிஐ வந்துட்டு உலகத்துல நடக்கிற டிரான்சாக்ஷன்ல கிட்டத்தட்ட 50% டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூபிஐ மூலமா தான் நடக்குது. சரியா? நம்ம இந்தியாவோட நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ஹான்ஸ் பண்ண யூபிஐ மூலமா தான் கிட்டத்தட்ட உலகத்தில் நடக்கிற வேர்ல்டில் நடக்கிற டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் 50% வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட யூபிஐ மூலமா தான் நடக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 85% வந்து பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ மூலமா தான் நம்மளோட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்தியாவில் 85%, குளோபல்ல 50%. சரிங்களா? இந்த யூபிஐ வந்துட்டு யார் மேனேஜ் பண்றது, அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், என்பிசிஐன்னு சொல்லுவோம். எங்களோட ப்ராடக்ட் நிறைய இருக்கு இல்லையா, என்பிசியோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா IMPSன்னு சொல்லுவோம், அதாவது இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். அது ருபே டெபிட் கார்டு நம்ம யூஸ் பண்றோம்ல, ருபே டெபிட் கார்டு யூஸ் பண்றோம்ல, அதுவும் வந்துட்டு இவங்க தான் பண்றாங்க. ருபே டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு, டொமஸ்டிக் கார்டு, அதுவும் இவங்க தான். அதுக்கு முன்னால நம்ம விசா கார்டு, மாஸ்டர் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதான் இன்டர்நேஷனல் கார்டு.
இப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா லான்ச் பண்ண கார்டு எதுன்னு கேட்டாங்கன்னா ருபே தான். சரியா? இது யாரை லான்ச் பண்ணது அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபிபிஎஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். அடுத்து ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம், முன்னாடி பார்த்தோம்ல அந்த போஸ்ட் பேமெண்ட் பேங்க்குக்கு, அது மாதிரி. சரி, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு லான்ச் பண்ணது. சரிங்களா? அவங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் அது எல்லாமே. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 rises the threshold for substantial interest in a bank to which amount to reflect present day value. சரியா? அதாவது சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு வங்கியிலயோ அல்லது ஒரு நிறுவனத்திலயோ, சரிங்களா, இனிய பேங்க் தான் இந்த இடத்துல. ஒரு வங்கியில வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஷேர்ஸ் வச்சிருக்கிறோம். சரியா? இப்ப நம்ம டெபாசிட் 1 கோடி ரூபாய்க்கு பண்றோம்னா நம்மளோட சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 1 crore. நம்ம அதோட பங்குகளை வந்துட்டு ஒரு 10,000க்கு வாங்குறோம். ஒரு நிறுவனத்தோட ஒரு பேங்கோட ஷேர்ஸை வந்துட்டு நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். சரியா? அப்படி பார்க்கும்போது இப்ப எவ்வளவு கோடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1968ல, அதாவது 1968ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருந்துச்சுன்னா 5 lakhs இருந்துச்சான். 5 lakhs அல்லது 10% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல், அந்த நிறுவனத்தோட மொத்த மூலதனத்துல 10% அல்லது 5 லட்சம் இருந்துச்சான். ஆனா இப்ப அட் பிரசன்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 crores. சரியா? அதாவது ஒரு பேங்க்ல சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியா 2 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு நபருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதிகபட்சம். சரிங்களா? சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு புரியுதா? அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ற பங்குகளோட மதிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நமக்கான சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். சரியா? அது முன்னாடி என்ன வந்துச்சு, 1968ல 5 lakhs ஆர் 10% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல் இருந்துச்சு. இப்ப அட் பிரசன்ட் வேல்யூட் பண்ணும்போது வேல்யூவேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2 crores இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 2 crores. சரிங்களா? சொல்றது புரியுதுங்களா என்னன்னு சொல்லிட்டு? சரி, அடுத்தது இந்த ஆக்ட்லயே வந்துட்டு இன்னும் சிலது சொல்லியிருக்காங்க, அது நான் என்னன்னு சொல்றேன் கவனிங்க. இது எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நீங்க நல்லா கவனிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சரிங்களா? நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் அதையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஆபரேட்டிவ் பேங்க் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, கோஆபரேட்டிவ் பேங்க் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 years இருந்துச்சு. அவங்களோட டென்யூர் வந்துட்டு ஒர்க்கிங் டென்யூர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 8 years இருந்துச்சு. இப்போ அதை என்னவா பண்ணிருக்காங்கன்னா 10 years பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டர் ரெமுனரேஷன், இது ரொம்ப முக்கியம். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டர் கொடுக்குற, அதாவது இந்த நம்ம பேங்க்ஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆடிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெமுனரேஷன் கொடுப்பாங்க. அதாவது அவங்களாம் வந்து ஆடிட் பண்ணுவாங்க இல்லையா, இன்டர்னல் ஆடிட் பண்ணுவாங்க, ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் ஆடிட்டிங் வந்து பண்ணுவாங்க. அந்த ஆடிட்டருக்கு கொடுக்குற ஃபீஸ் அதான் ரெமுனரேஷன் சொல்லுவோம். ரெமுனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஸ்கஷன் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்தந்த பேங்க்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? அந்த பேங்கோட கமிட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த கமிட்டியை வந்துட்டு எவ்வளவு ஆடிட்டருக்கு ரெமுனரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? முன்னாடி என்னவா இருந்துச்சு, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் டிஸ்கஷன் பண்ணி தான் அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இப்ப பேங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்கோட டைரக்டர்ஸ்க்கு வந்துட்டு 8 years இருந்துச்சு. இப்ப அதை என்னவா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 10 years எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்தது இன்னொன்னு முக்கியமானது என்ன அப்படின்னா 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஇபிஎஃப் என்னன்னு சொல்லுவோம்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்ட். அதாவது ஒருத்தர் நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபண்டை அவங்க ரெடீம் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா 7 yearsக்கு மேல, அதாவது அந்த காலம் முடிஞ்சு, அதோட மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு 7 yearsக்கு மேலையும் அவங்க எடுக்கலன்னா எங்க போகும் அப்படின்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சரியா? அந்த ஃபண்டு திரும்பவும் வாங்கிக்கலாம். சரிங்களா? அவங்க வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு ப்ராப்பரான எவிடன்ஸ், அதை டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் அந்த அமௌண்ட்டை ரெடியூம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அந்த ஃபண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கோட பேலன்ஸ் ஷீட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது எங்க போகும் அப்படின்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட்
ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கு போகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்கிளைம்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அன்கிளைம்டு இன்ட்ரெஸ்ட் இதுவும் முன்னாடிலாம் இது இல்லை. இப்போ வந்துட்டு இந்த அன்கிளைம்டு இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, அல்லது இந்த பாண்டில் மெச்சூர்ட் ஆகிற அமௌண்ட், பாண்ட் ஏதாச்சும் பேங்க்ல நம்ம வாங்கியிருப்போம், அந்த பாண்ட்ல மெச்சூர் ஆகிற அமௌண்ட் சரியா, அதாவது என்னன்னு சொல்லுவோம், ரெடம்ஷன் அமௌண்ட்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெடம்ஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பாண்ட்ல மெச்சூர்ட் ஆகி அது வருது இல்லையா, அந்த சேல்ஸ் ஆயிட்டு அந்த ஃபண்டை நம்ம ரெடீம் பண்ணாம இருந்தோம்னா, ரெடீம்னா நம்ம திரும்ப அதை வித்துட்டு வாங்காதது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெடீம் பண்ணாத அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெடீம்னா விற்கிறது, ரெடீம் பண்ணாத அமௌண்ட்னா வித்து அமௌண்ட்டை வாங்காம இருக்கிறது. அப்படி வாங்காம இருக்கிற அந்த தொகையும் வந்து எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அந்த பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஇபிஎஃப், அதாவது இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. சரிங்களா, நம்ம பிற்காலத்துல நம்ம திரும்ப அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நம்ம அமௌண்ட்டை திரும்ப வாங்கிக்கலாம். ஆனா பேங்கோட பேலன்ஸ் ஷீட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகாது, அவ்வளவுதான். சரிங்களா, ரைட். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம், பிரசன்ட் டே வந்துட்டு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தோம், டி ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா, 2 crores. சரியா, இது எல்லாமே இப்ப ரீசெண்டா த பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இது கண்டிப்பா அதுல இருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, அடுத்தது 6th பாருங்க. நான் ஒரு half an hourல 50 கொஸ்டின்ஸ் முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றதுனால பாத்தீங்கன்னா இப்பயே கிட்டத்தட்ட 21 minutes ஆயிடுச்சு. நான் ட்ரை பண்றேன், முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் பாக்குறேன். சரியா, இல்லைன்னு நம்ம இன்னொரு பார்ட் வீடியோவை கூட போட்டுக்கலாம். சரிங்களா, நான் பாக்குறேன். ஏன்னா 1 ஹவருக்கு மேல போனாலும் கண்டிப்பா நீங்க பெரும்பாலும் பாக்குறத அவாய்ட் பண்ணுவீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு 1 ஹவருக்குள்ள எவ்வளவு முடிக்க முடியுமோ முடிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடுத்த வீடியோவை செகண்ட் பார்ட்டா கூட கண்டினியூ பண்றேன். சரிங்களா, நான் ஒரு பிளான் பண்ணேன், சரி அப்படியே கொஸ்டின் படிக்கிறது தானே, படிச்சோம்னா டக்குன்னு ஒரு half an hourலயே 50 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா எது வேணாலும் கொஸ்டின்ல கேட்கலாம். சரியா, நம்ம அப்படியே மேம்போக்கா வெறும் கொஸ்டினை மட்டும் நம்ம சொல்லிட்டு போனோம்னா கண்டிப்பா வந்துட்டு மித்த அதாவது இந்த ஹெட்டிங்ல மித்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியாம போயிடும். சரி, அதுக்கு தான் எல்லாமே கவர் பண்றேன். சரிங்களா, அடுத்து 6வது கேள்வி பாருங்க. How many public sector banks, அதாவது PSB, out of 12 mentioned have act on the Department of Financial Service advisory to rationalized minimum balance charge so far? சரிங்களா, என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இது வரைக்கும் இந்த 12 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 7 பேங்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சார்ஜஸ் வந்துட்டு பேங்க்ஸ் வந்துட்டு போடுவாங்க இல்லையா, அதை வந்து ரேஷனலைஸ் பண்ணிருக்காங்க. சரியா, சில பேங்க்ஸ் வந்துட்டு எடுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட இந்த 7 பேங்க்குமே எடுத்துட்டாங்க. சரியா, எத்தனை பேங்க் எடுத்துருக்காங்கன்னா 7 பேங்க் எடுத்துருக்காங்க. இப்ப இந்த பினான்ஸ் மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட் படி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 11 பேங்க்ஸ், இந்த 12 பேங்க்ல இந்த 11 பேங்கோட தகவல் மட்டும் கொடுத்துருக்காங்க. 11 இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட 9,000 crores வந்துட்டு இந்த பெனால்டி தொகையா மட்டும் கலெக்ட் பண்ணிருக்காங்களாம். சரியா, 9,000 crores என்னதுங்க, இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத பெனால்டி தொகையா மட்டும் பண்ணிருக்காங்களாம். அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் சர்வீஸ், இது வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வர ஒரு துறை. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 7 பேங்க்குக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, ரேஷனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட 7 பேங்க் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத சார்ஜ் போடுறாங்க இல்லையா, அதை ஃபுல்லாவே வந்துட்டு எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரியா, இன்னும் சில பேங்க்ஸ் வந்துட்டு அதை கன்சிடரேஷன்ல வச்சிருக்காங்க, இன்னும் அப்கமிங்ல வந்துட்டு அதை எடுத்துருவாங்க. சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின். The Finance Ministry notified what concessional government guarantee fee rate for the National Bank for Financing Infrastructure and Development, அதாவது NAFIT. அதாவது NAFIT அப்படிங்கிற இந்த பேங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த பேங்க் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்கி சரியா ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணி நம்ம உள்நாட்டில் அதாவது இந்தியாவில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, கட்டுமான துறை இருக்கு இல்லைங்களா, அந்த செக்டாரை மேம்படுத்துறதுக்கு குறைஞ்ச வட்டியில் லோன் கொடுப்பாங்க. சரியா, அதுதான் இவங்களோட நோக்கம். இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஎஃப்ஐன்னு சொல்லுவோம். டிஎஃப்ஐ அப்படின்னா என்னன்னா டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். சரியா, டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது, நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிற கட்டுமான துறை இருக்கு இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் இருக்கு இல்லையா, அதை டெவலப் பண்றதுக்காக, அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து தான் ஃபண்டை மொபிலைஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபாரின்ல இருந்து ஃபண்டை மொபிலைஸ் பண்ணும்போது அதை கடன் வாங்குவாங்க, பாண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணி ஃபாரின்ல இருந்து ஃபண்டை மொபிலைஸ் பண்ணுவாங்க, இந்தியாக்குள்ள கொண்டு வருவாங்க. சரியா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மல்டி லேட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
மொபைலைசிங் ஃபண்ட்னு சொல்லுவோம். அதாவது வெளிநாட்டுல இருந்து பல நிறுவனங்கள்ல இருந்து அவங்க ஃபண்டை இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவாங்க, பாண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஃபண்டை உள்ள கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது அவங்க வந்து நம்பிக்கையா அவங்களுக்கு கடன் கொடுக்கணும்ல, அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கேரண்டி கொடுக்கணும். சரியா? இப்ப கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கணும்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இந்த நாஃபிட் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு சார்ஜா கொடுப்பாங்க, அதாவது கேரண்டி ஃபீயா பே பண்ணுவாங்க. அந்த கேரண்டி ஃபீல வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 0.1% வந்து கன்செஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? உங்களுக்கு இந்த பர்சன்டேஜா பார்க்கும்போது ரொம்ப மினிமமா தெரியும், ஆனா பலாயிரம் கோடின்னு பார்க்கும்போது இது பெரிய தொகையா இருக்கும். சரியா? அந்த தொகை எதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் சில துறைக்கு வந்துட்டு கடன் கொடுப்பாங்க. சரியா? இன்னும் சில டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிக தொகையை கடன் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். இதனால நம்மளோட இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகும்னா டெவலப் ஆகும். சரியா? இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 0.1%. சரிங்களா? ரைட். இந்த நிறுவனம் என்ன நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஸ்பெஷலைஸ்ட்னு சொல்லிக்கலாம். என்னன்னு சொல்லலாம் நம்ம ஸ்பெஷல், அதாவது ஸ்பெஷலைஸ்டு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட துறையை வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக கொண்டு வராங்க இல்லையா, அதுல நம்ம ஸ்பெஷலைஸ்டுன்னு சொல்லுவோம். இப்ப நபார்டு எடுத்துக்கிறோம், எக்ஸிம் எடுத்துக்கிறோம், அடுத்து நேஷனல் ஹவுசிங் பேங்க்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களாம் ஸ்பெஷலைஸ்டு டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் சொல்லுவோம். சரியா? அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட துறையை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம். சரியா? இப்ப எக்ஸிம் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க், அது வந்துட்டு எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் மேம்படுத்துறதுக்கு கொண்டு வந்தது. அதே மாதிரி நேஷனல் ஹவுசிங் பேங்க், இது எதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுசிங் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தது. அதே மாதிரி இந்த நாஃபிட் இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தது. சரியா? இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லுவோம். சரியா? இப்ப நபார்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதுக்காக நம்ம அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தது இல்லையா, ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தா அந்த நபார்டுன்னு சொல்றது. சரியா? இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்தது 8வது கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா ஆன்சர் வந்துட்டு 0.1%. ரைட். அடுத்து பாருங்க, which entity launched the universal health coverage practitioners and expert knowledge exchange and resources, அதாவது UHC பியர்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறத எந்த என்டிட்டி எந்த நிறுவனம் வந்துட்டு லான்ச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி, அதாவது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடென்ட் மசட்டோ கண்டா தான் வந்துட்டு இதை லான்ச் பண்ணிருக்காரு. சரியா? இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஏஷியன் பெசிபிக் இருக்கு இல்லையா, ஏஷியன் அண்ட் பெசிபிக் ரீஜன் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் பீப்புளுக்கு வந்துட்டு இந்த பேசிக் ஹெல்த் கேர் சர்வீஸ் இருக்கு இல்லையா, பேசிக் ஹெல்த் கேர் சர்வீஸ் இது ரீச் ஆகாம இருக்கு. பேசிக் ஹெல்த் கேர் சர்வீஸ் வந்துட்டு ரீச் ஆகாம இருக்கு. இப்ப நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப டிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு ரொம்ப தீவிரமா என்ன பண்றாங்க அப்படின்னா அதை எராடிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. சரியா? அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் நம்ம போயிட்டு இருக்கோம். சரியா? இப்ப டிபி அதிகமா இருக்கிற ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ட்ரிக்கு நாம இங்க என்னென்ன ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணி இந்த டிபி எராடிகேட் பண்றோமோ அந்த ஸ்கீம்ஸ் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த நெட்வொர்க் வந்து யூஸ் ஆகும். சரியா? அதாவது ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஹெல்த் சர்வீஸ் வந்துட்டு ஒரு கண்ட்ரில போகுதுன்னா அந்த கண்ட்ரில சக்சஸ்ஃபுல்லா போன ஹெல்த் கேரை, அதாவது அந்த ஸ்கீமை இன்னொரு கண்ட்ரில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஏஷியன் அண்ட் பெசிபிக்ல வந்து பாத்தீங்கன்னா 1 பில்லியன் பீப்புளுக்கு வந்துட்டு பேசிக் ஹெல்த் சர்வீசஸே வந்துட்டு அவங்களுக்கு அவைலபிள் ஆகிறது இல்லை. அது அவைலபிள் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கும் இவங்க சப்போர்ட் பண்றாங்க. சரியா? அதே மாதிரி அவங்களுக்கு சில ஸ்கீம்ஸ் வந்துட்டு பெட்டரா கொண்டுட்டு போகணும் அப்படின்னா ஒரு இடத்துல அது பெட்டரா போன ஸ்கீமை கொண்டு வந்துட்டு இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் இந்த நெட்வொர்க் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இது யார் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடென்ட் மசட்டோ கண்டா. சரியா? அதே மாதிரி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் எங்க இருக்குன்னு தெரியும். சரியா? பிலிப்பைன்ஸ்ல மணிலால இருக்கு. சரிங்களா? மணிலாவில் இருக்கு இதோட ஹெட் குவார்டர்ஸ். சரிங்களா? இது இங்கதான் வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 69 மெம்பர்ஸ் வந்துட்டு உறுப்பினர்களா இருக்காங்க. மொத்தமா இதுல எத்தனை பேர் உறுப்பினர்களா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 69 மெம்பர்ஸ். சரிங்களா? நம்ம இந்தியாவும் இதுல இருக்காங்க. மொத்தமா 69 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1966ல ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் கூட கேட்கலாம். நமக்கு வந்துட்டு இந்த ஸ்கீம் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது எதுக்காகன்னு உங்களுக்கு புரியுதுல கிளியரா? ரைட். அடுத்து பாருங்க, சில சமயம் இதோட இது கொடுத்துருவாங்க, ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அதாவது இதுல ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இந்த மாதிரி கூட கேட்பாங்க. சரி, அதனால இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அடுத்தது 9th கொஸ்டின்.
What is the minimum investment amount mandated by the Security and Exchange Board of India for investors in special investment fund? SIF அப்படின்னு சொல்லுவோம், SIF அப்படின்னு சொல்லுவோம். நம்ம SIP கேள்விப்பட்டிருக்கோம், SIPன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னன்னு சொல்லுவோம்? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவோம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மினிமம் ஒரு 500ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். மாசம் மாசம் ஒரு 500 ரூபா வந்துட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கம்பெனியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்னை நமக்கு ஸ்பிளிட் பண்ணி நம்மளோட யூனிட் வேல்யூல இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரியா? இது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பண்ணுவாங்க. இது ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு உகந்ததா இருக்கும். சரியா? மினிமம் 500, மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் 500 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த SIF எதுக்கு அப்படின்னா இந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்கல்ல, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்னா ரொம்ப ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்கீம் தான் இந்த SIF. SIP வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மள மாதிரி சிறு முதலீட்டாளர்கள் பண்றதுக்கான உகந்த ஒரு ஸ்கீம் தான் SIP, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. SIF எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா HNI ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டருக்கு. சரியா? இவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான தான் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. இதுல வந்துட்டு மினிமம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா 10 lakhs. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்? 10 lakhs. சரியா? 10 lakhs வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எந்த ஸ்கீமுக்கு கீழே வரும் அப்படின்னா AIF, செபியோட AIF வந்துட்டு ரெகுலேஷன் 2012 கீழே வரும். 2012 கீழே வந்துட்டு இது வரும். AIF அப்படின்னா என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இதை நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? பின்னாடி ஒரு கொஸ்டின் இதை வச்சு இருக்கு, நாம அதுல பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவ், இது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அது என்ன ஆகுது நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி இந்த இந்த SIFல இப்போ ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றோம்னா இதுல ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபண்ட் நம்ம எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கிட்டோம். சரியா? அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 10 லட்ச ரூபா SIP ஸ்கீம்ல SIF ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அதுல ஒரு போர்ஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வித்தின் 30 டேஸ்க்குள்ள நம்ம திரும்ப என்ன பண்ணிடணும், அந்த அமௌண்ட்டை திரும்பியும் ரீடெபாசிட் பண்ணிடணும். சரியா? 30 நாளைக்கு மேல நம்ம எடுத்ததை திரும்பவும் டெபாசிட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ப்ரெசென்ட் பண்ணிட்டு, அதாவது இந்த இதை வந்து வைண்ட் அப் பண்ணிட்டு நமக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. என்ன அமௌண்ட் மார்க்கெட் வேல்யூ இருக்கோ அந்த அமௌண்ட்டை, இது பாத்தீங்கன்னா இப்போ 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஒரு 10,50,000 இருக்குன்னா 10,50,000 நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன 10 lakhs பண்றோம்னா அந்த 10 lakhs வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? சரி, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இது நமக்கு தேவைப்படாது. இது கேட்பாங்க, SIFன்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்களே, அதுல F ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன, S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன, I ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு கேட்கலாம். அல்லது இதுல மினிமம் தொகை வந்துட்டு செபி வந்துட்டு எவ்வளவு லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம், 10 lakhs. அது இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் கீழே வருது. சரி, எந்த வருஷம் இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் லான்ச் பண்ணது? 2012. இந்த ஃபண்டுக்கு கீழே தான் இந்த MF கீழே இந்த SIF வருது. சரிங்களா? AF கீழே, MF கீழே SIF வருது. சரிங்களா? அதே மியூச்சுவல் ஃபண்டை யாரு மேனேஜ் பண்றாங்கன்னு கேட்டா AMFI, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். சரியா? AMFI. AMFI யார் ரெகுலேட் பண்றான்னு கேட்டா செபி. சரியா? இதெல்லாம் ரொம்ப பெரிய டாபிக், இப்போதைக்கு இது போதும். சரிங்களா? போனா இன்னும் டைம் வேஸ்ட் ஆயிடும். சரிங்களா? வேஸ்ட்டுங்கிற சென்ஸ் எக்ஸாமுக்கு வராத டாபிக்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணணும் அவசியம் இல்லை இல்லையா? ரைட், அடுத்து பாருங்க. The National Stock Exchange NSE agreed to pay what amount to settle charges with the Security Exchange Board of India. அதாவது NSE இருக்காங்க இல்லையா, NSE வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா சில ஆத்தரைஸ்டு இல்லாத இன்ஃபர்மேஷன், சரியா, அதாவது பிரைவசியா வச்சுக்கணும்னு சொல்லி சில தகவலை கொடுப்போம் இல்லையா, அந்த தகவலை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தேர்ட் பார்ட்டிக்கு அதை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. சரியா? NSE வந்து என்ன பண்ணிருக்காங்க, NSE என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் ட்ரேடிங் இதெல்லாம் வந்துட்டு இங்க தான் லிஸ்ட் ஆகும் இல்லையா, செகண்டரி ஷேர்ஸ் எல்லாமே NSE அண்ட் BSEல தான் மோஸ்ட்லி லிஸ்டட் ஆகும். அந்த தகவலை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி வெண்டாருக்கு வந்துட்டு அதை வெளியிட்டிருக்காங்க. சரியா? அது வந்து செபிக்கு தெரிஞ்சு போச்சு, அப்படி பண்ணக்கூடாது, அது செபிக்கு தெரிஞ்சு போச்சு. செபியை வந்துட்டு செபிக்கு அதை காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த செட்டில்மெண்ட் சார்ஜஸை எவ்வளவு பே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எவ்வளவு பே பண்ணிருக்காங்கன்னா 40.35 crores. பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தகவலை வந்துட்டு அந்த பிரைவசி இன்ஃபர்மேஷனை வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு அந்த டேட்டாவை லீக் பண்ணக்கூடாது. NSE என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை லீக் பண்ணிருக்காங்க, அது செபிக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதை வந்துட்டு காம்பன்சேட் பண்றதுக்கான தொகை, இதை நம்ம பெனால்ட்டின்னு கூட எடுத்துக்கலாம். சரியா? பெனால்ட்டின்னு கூட எடுத்துக்கலாம். செபி எவ்வளவு வந்து NSEக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா கூட அதே ஆன்சர் தான் நம்ம சொல்லணும். சரியா? செட்டில் சார்ஜஸ் சொன்னாலும் ஒண்ணுதான்,
பெனால்ட்டின்னு சொன்னா அந்த இடத்துல பெனால்ட்டின்னு சொல்றதுக்கு பதிலாக பெனால்ட்டின்னு சொன்னா கொஞ்சம் இதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செட்டில் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? இது எதுக்காக அப்படின்னா சில வெளிவிடக்கூடாத இன்ஃபர்மேஷனை இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெளியிட்டிருக்காங்க. சரியா? யாருக்கு? தேர்ட் பார்ட்டிக்கு. அதனாலதான் இந்த சார்ஜஸை வந்துட்டு யாருக்கு கட்ட சொல்லியிருக்காங்கன்னா செபி வந்துட்டு இவங்களுக்கு கட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப என்எஸ்சி செபிக்கு எவ்வளவு கட்டினாங்கன்னு கேட்டாங்கன்னா 40.35 crores. சரிங்களா? அது புரியுதுங்களா உங்களுக்கு? கிளியரா? ரைட்டுங்க. அடுத்து பாருங்க. அடுத்தது the recognition of the multi commodity exchange clearing corporation MCXCCL. இவங்க தான் வந்து கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுங்க. சரிங்களா? கமாடிட்டினா இந்த கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம்ல, அக்ரிகல்ச்சர் கூட்ஸ், ஸ்டீல்ஸ், மெட்டல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இங்க ட்ரேட் ஆகும் இல்லையா, கமாடிட்டி மார்க்கெட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஷேர் மார்க்கெட்ல எப்படி அந்த ஷேர் டாக்குமெண்ட்ஸ்லாம் இது நடக்குமோ, ட்ரேட் நடக்குமோ, இதுல வந்து கமாடிட்டி மார்க்கெட்ல வந்துட்டு அந்த மாதிரி கமாடிட்டிஸ், அக்ரிகல்ச்சர் கூட்ஸ், மெட்டல்ஸ், இதெல்லாமே வந்து இங்க டீல் நடக்கும். சரியா? இங்க வந்து ட்ரேட் நடக்கும். as a clearing corporation was renewed by the Security Exchange Board of India for how many years? இவங்களோட லைசன்ஸ் வந்து ரெனியூ பண்ணிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு இதை இன்னும் ரெனியூ பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. 3 yearsக்கு. சரியா? அதாவது 2028 வரைக்கும் இவங்க ரெனியூ பண்ணிருக்காங்க. சரியா? 2028 வரைக்கும். 2025 அவங்களது எக்ஸ்பைரி ஆச்சு. ஜூலை மந்த் எக்ஸ்பைரி ஆச்சு. இதை திரும்ப ரெனியூவல் பண்ணிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு ரெனியூவல் பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு, 2028 வரைக்கும். சரியா? ஃபார் 3 years. பி தான் இதுக்கான ஆன்சர். போன கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோமா? போன கொஸ்டினுக்கு பார்த்தாச்சு. ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த சிம்பிள் ஃபார் கார்டமம் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஆன் த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்? சரியா? ஆஃப் இந்தியா MCX. முன்னாடி தான் இதுல தான் லிஸ்டட் ஆகும். அது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் தான் லிஸ்டட் ஆகும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்டமம்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா 2021 வந்து டிஸ்கன்யூ ஆச்சுங்க. கார்டமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல இருந்து தூக்கிட்டாங்க, திரும்பவும் லான்ச் பண்ணிருக்காங்க இப்ப. சரியா? 2025 லான்ச் பண்ணிருக்காங்க. எப்பல இருந்துன்னா ஆகஸ்ட் மந்த்ல இருந்து. சரி, ஆகஸ்ட் மந்த்ல இருந்து திரும்பியும் ரீலான்ச் பண்ணிருக்காங்க 2025. இதுக்கு சிம்பிள் இருக்கும், ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும். இப்ப இதுக்கான சிம்பிள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்டமம் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு இதுக்கான சிம்பிள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சிம்பிள் இதே தாங்க, கார்டமமே தான். சரியா? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்னா 8 கால் இல்ல. அதே மாதிரி கார்டமம் ஃபியூச்சர் கான்ட்ராக்டுக்கான அந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு இதுக்கான சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டமமே தான். சரியா? அதே மாதிரி இதோட மினிமம் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 kgங்க. சரியா? ட்ரேட் பண்றதுக்கான மினிமம் குவான்டிட்டி என்ன 100 kg. மேக்ஸிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 kg. மினிமம் வந்துட்டு 100 கிலோ, மேக்ஸிமம் 5000. இதனால என்ன யூசேஜ்னா ஃபார்மருக்கு வந்துட்டு ரேட் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சரியா? எதுவும் ஹிட் அண்ட் ரேட் இருக்காது. இதெல்லாமே மார்க்கெட்ல லிஸ்டட் ஆகும். ஃபார்மருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்க. சரியா? ஃபார்மருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கார்டமம் ட்ரேடும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இதா போகும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் விரைவா போகும். சரியா? ரைஸ் ஆகும், அதோட சேல்ஸ் இனிமே ரைஸ் ஆகும். ஃபார்மருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அதுக்காக தான் திரும்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட்ல கார்டமம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சிம்பிள்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கார்டமம் சிம்பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இதோட வேர் ஹவுஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இடுக்கியில இருக்குங்க. சரியா? இதோட வேர் ஹவுஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இடுக்கி. சரியா? எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோனா 100 கிலோ வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்க மாட்டோம். இந்த வேர் ஹவுஸ்ல குடோன்ல வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கிட்ட அந்த வேர் ஹவுஸ் டாக்குமெண்ட்டை நம்ம கொடுத்துருவாங்க. அந்த பில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹோல்ட் பண்ண பில், இன்வென்ட்ரி பில் இருக்கு இல்லையா, அந்த பில்லு நம்ம கொடுத்துருவாங்க. அதுல குவான்டிட்டி போட்டிருப்பாங்க, ரேட் என்னன்னு போட்டிருப்பாங்க. அதை வச்சுதான் நம்ம இங்க ட்ரேட் டீல் எல்லாம் பண்ணுவோம். சரியா? ரைட், அடுத்து பாருங்க. அடுத்தது, what is the minimum coverage requirement for life, general and standalone health insurer in allocated Grama Panchayat during financial year 26 obligation issued by the Insurance Regulatory and Development Authority of India IRDAI வந்துட்டு என்ன வந்துட்டு மினிமம் கவரேஜ் கொடுத்துருக்காங்க எங்க அப்படின்னா கிராம பஞ்சாயத்துல எவ்வளவு வந்து மினிமம் கவரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எங்க அப்படின்னா கிராம பஞ்சாயத்துல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,000 கிராம பஞ்சாயத்துல குறைஞ்சது 15% மக்களை வந்து கவர் பண்ணணும். இதுதான் இதோட டார்கெட்டுங்க. சரியா? எந்த வருஷத்துல? ஃபினான்ஷியல் இயர் 2026. அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 2027 உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 கிராம பஞ்சாயத்துங்க. சரியா? 50,000 கிராம பஞ்சாயத்தை வந்து கவர் பண்ணி ஆகணும். சரியா? இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்துட்டு 50,000 கிராம பஞ்சாயத்துக்கு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட டார்கெட். சரிங்களா? இது எதை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஐஆர்டி வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் எப்ப அப்படின்னா 2047.
இந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு தான் இப்பல இருந்து இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்காங்க. 2026ல இதோட டார்கெட் என்ன பாருங்க, இன்சூரன்ஸ் என்னென்ன இன்சூரன்ஸ், லைஃப், ஜென்ரல், ஹெல்த் மூணுமே சேர்ந்து 25,000 கிராம பஞ்சாயத்துல 15% வரைக்கும் கவரேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கம். 2027ல 50,000 கிராம பஞ்சாயத்தை கவர் பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கம். சரிங்களா? ஓகேங்க. அடுத்து பார்க்கலாமா, இது எதை நோக்கி போறதுக்காக, எதை அச்சீவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் இன் 2047 இதை நோக்கி போறதுக்கு தான். சரியா? அதாவது 2024ல அனைவருக்கும் காப்பீடு அப்படிங்கிறது அதோட அப்ஜெக்டிவ். சரிங்களா? அடுத்தது பாருங்க, which entity removed the requirement for prior approval for the opening of special rupee Vostro account, SRVSO VAS SRVAS. சரிங்களா? இது கூட கேட்பாங்க, SRVASல V stands for, R stands for அப்படிலாம் கேட்பாங்க, நான் வச்சுக்கோங்க. சரியா? அதனால தான் ஒவ்வொருத்தையும் நான் அதோட ஃபுல் ஃபார்மும் போட்டுறேன், அதோட ஷார்ட் ஃபார்மும் போட்டுறேன். சரியா? ரைட். இப்போ பாருங்க, எந்த இது வந்துட்டு இனிமே வந்துட்டு எங்ககிட்ட எதுவும் பர்மிஷன் வாங்க தேவையில்ல. இது மாதிரி ஃபாரின் பேங்க்ஸ் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்களா ருப்பியில, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் சொல்லுவோம், ஸ்பெஷல் ருப்பி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் சொல்லுவோம். எதுக்காக? ட்ரேட் செட்டில்மெண்ட்டை இந்தியன் ருப்பியில பண்றதுக்காக. ஃபாரின் பேங்க் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இந்தியன் கரன்சில அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் சொல்லுவோம். இது யார் இனிமே பர்மிஷன் வாங்க தேவையில்லை, யார்கிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்லை அப்படின்னா ஃபாரின் பேங்க்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்லை. சரியா? முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபாரின் பேங்க் வந்து இந்தியாவில் இந்தியன் ருப்பியில ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இங்க இருக்கிற ட்ரேட் செட்டில்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட பர்மிஷன் வாங்கணும், எந்த பேங்கா இருந்தாலும். இனிமே ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்ககிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. சரியா? நீங்களே வந்துட்டு எந்த பேங்க்ல வேணாலும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் நடக்கிற ட்ரேட் செட்டில்மெண்ட்டை நீங்க இந்தியன் ருப்பியில பண்றதுக்காக. இப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ருப்பி வந்துட்டு டிரான்சாக்ஷன் அதிகமாகும். நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு டாலரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. சரியா? நம்ம செட்டில்மெண்ட் என்ன பண்ணலாம்னா இந்தியாவில் வந்து அவங்க பண்ணும்போது அவங்க இந்தியன் ருப்பிலேயே பண்ணலாம். சரியா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் சொல்லுவோம். இதை ஸ்பெஷல் ருப்பி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அதுவே வந்துட்டு நம்ம இந்தியா பேங்க் போயிட்டு ஃபாரின் கரன்சில ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நோஸ்ட்ரோ அக்கௌண்ட். இது என்னது? நம்ம இந்தியன் பேங்க் வந்துட்டு ஃபாரின்ல போயிட்டு அந்த நாட்டு கரன்சில அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்க நம்ம ஃபாரின் செட்டில்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அங்க நம்ம ஏதாச்சும் நம்ம கிளைண்ட் அங்க இருக்காரு, அங்க ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஃபாரின் செட்டில்மெண்ட் பண்ணணும், நம்ம கிட்ட அங்க பேங்க் பிரான்ச் இல்ல, நம்ம போய் அங்க பேங்க் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணணும்னு தேவையில்லை. அங்க இருக்கிற ஒரு பேங்க்ல நம்ம அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணி நம்ம அவங்களோட ஃபாரின் கரன்சியை மெயின்டைன் பண்ணிட்டு அங்க நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு அங்க செட்டில்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? நம்ம கிளைண்ட்டுக்காக நம்ம அதை பண்ணி தருவோம். சரியா? அதை நம்ம என்ன சொல்லணும்னா நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதை ஷார்ட்டா நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அவர் அக்கௌண்ட். நோஸ்ட்ரோனா என்னது? அவர் அக்கௌண்ட் வித் யூ, உங்களிடம் எங்கள் கணக்கு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. உங்களிடம் எங்கள் கணக்கு. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவோம்? வாஸ்ட்ரோனா என்ன சொல்லுவோம்? வாஸ்ட்ரோனா என்ன சொல்லுவோம்? யுவர் அக்கௌண்ட் வித் அஸ், உங்கள் கணக்கு எங்களிடம். சரியா? உங்கள் கணக்கு எங்களிடம் சொல்லுவோம். சரியா? அதாவது வாஸ்ட்ரோக்கான என்னது? ஃபாரின் பேங்க்ஸ் இந்தியாவில் இந்தியன் ருப்பியில இந்த ட்ரேடிங் செட்டில்மெண்ட்டை பண்றதுக்காக இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்கன்னா அது வாஸ்ட்ரோ. சரியா? நமக்கு இது லைபிலிட்டி, நாம அவங்களுக்கு அமௌண்ட்டை திரும்ப கொடுக்கணும். நோஸ்ட்ரோ அப்படின்னா இது நமக்கு அசெட். வெளிநாட்டு பேங்க்ல ஃபாரின் கரன்சில நாம ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவோம், என்னன்னா ஃபாரின்ல நடைபெற ட்ரேடிங் செட்டில்மெண்ட்டை பண்றதுக்காக. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நோஸ்ட்ரோன்னு சொல்லுவோம். சரிங்களா? அவ்வளவுதான். இது நமக்கு என்னன்னா அசெட், ஏன்னா அவங்க நமக்கு திரும்ப கொடுக்கணும் இல்லையா, அதுக்குனால இது அசெட்னு சொல்லுவோம், இதை லைபிலிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதெல்லாம் தேவையில்லை, இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. வாஸ்ட்ரோனா என்ன, நோஸ்ட்ரோனா என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விலக்கு கொடுத்துட்டாங்க. ஆர்பிஐ கிட்ட இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஃபாரின் பேங்க் வந்துட்டு இங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா ஆர்பிஐ கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவ்வளவுதான். அடுத்தது பார்க்கலாங்களா? பாருங்க, வாட் இஸ் த அப்ராக்சிமேட் அமௌண்ட் ஆஃப் ருபி liquidity that the Reserve Bank of India $5 billion swap operation in expected to drain from the banking system. அதாவது இந்த பேங்கிங் சிஸ்டம்ல 5 பில்லியன் ஸ்வாப் மூலமா எவ்வளவு தொகையை ஆர்பிஐ எடுக்க போறாங்க பேங்கிங்ல இருந்து, அதாவது பேங்க்ல இந்தியாவில் இருக்கிற பேங்க்ல இருந்து எவ்வளவு தொகையை ஆர்பிஐ வந்து செக் பண்ண போறாங்க, எடுக்க போறாங்க.
அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க கொஸ்டின். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43,000 கோடி. அது என்ன ஸ்வாப் அப்படின்னு என்னன்னா, ஸ்வாப் அப்படின்னு என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ யூஎஸ் டாலரை இங்க இருக்கிற பேங்க்ல எல்லாம் கொடுத்துட்டு பேங்க்ல இருக்கிற கரன்சியை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்கிக்குவாங்க. சரியா, இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கரன்சி ஸ்வாப்னு சொல்லுவோம். எப்ப அப்படின்னா நம்ம இந்தியாவில் நம்ம பேங்கிங் சிஸ்டத்துல நம்ம எக்கனாமில அதிகமான பணப்புழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லிக்விடிட்டி அதிகமா இருக்குங்க. சரியா, அப்ப லிக்விடிட்டி அதிகமா இருந்தா என்ன நடக்கும்? லிக்விடிட்டி அதிகமா இருந்தா என்ன நடக்கும்? இன்ஃபிளேஷன் அதிகமாகும், விலைவாசி அதிகமாகும். ஏன்னா பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. அப்ப எல்லாருமே ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்க. அப்ப விலைவாசி அதிகமாகும். அப்ப அதுல இருக்கிற பணத்தை செட் பண்ணணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மானிட்டரி டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ஸ்வாப் ஆப்ரேஷன். சரியா, ஆர்பிஐ என்ன பண்றாங்கன்னா யூஎஸ்டி டாலர் அவங்ககிட்ட இருக்கும், அந்த டாலரை இங்க கொடுத்துட்டு இவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிக்குவாங்க. சரியா, அதுவே இன்ஃபிளேஷன் இல்ல, பணப்பற்றாக்குறை, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கு பேங்கிங் சிஸ்டத்துல அப்படின்னா அப்ப ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற கரன்சியை பேங்க்ல இருக்கிற யூஎஸ்டி டாலரை வாங்கிக்குவாங்க. சரியா, சொல்றது புரியுதுங்களா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்வாப்னு சொல்லுவோம். அந்த ஸ்வாப் மூலமா எவ்வளவு தொகையை வந்துட்டு ட்ரைன் பண்ண போறாங்க. ட்ரைன்னா பேங்கிங் சிஸ்டத்துல இருந்து எடுக்கிறது, வெளியே எடுக்கிறது. எவ்வளவு தொகையை ஆர்பிஐ எடுத்துக்க போறாங்கன்னா 43,000 கோடியை எடுத்துக்க போறாங்க. 43,000 crores. சரிங்களா, இதனால நான் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? கரன்சி ஸ்வாப்னா என்னன்னு புரியுதுங்களா? ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், what is the real GDP growth projection retained by the Monetary Policy Committee MCP? இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மானிட்டரி பாலிசி. மொத்தமா நம்ம கிட்ட ரெண்டு தான். ஒன்னு வந்து பிசிக்கல் பாலிசி, இன்னொன்னு மானிட்டரி பாலிசி. பிசிக்கல் பாலிசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறாங்கல்ல பட்ஜெட்லாம், அதெல்லாம் நம்ம பிசிக்கல் பாலிசின்னு சொல்லுவோம். மானிட்டரி பாலிசி யார் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டோட பொருளாதாரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதா. இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷன்லாம் வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டுமே போடப்படுது. இதுல வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போறதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பணவியல் கொள்கை, அதாவது மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்ப எவ்வளவு ஜிடிபி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2025 to 26க்கு எவ்வளவு இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 6.5%. 6.5%. சரியா, அதுவே 2026 இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, கொஸ்டின் வந்துட்டு முன்னாடி இதுல வந்துட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க எவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எஸ்பிஐ பிஓல கேட்டிருக்காங்க. சரியா, அதனால இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, 2026 to 2027க்கு என்னன்னா 6.6%. சரியா, அதே மாதிரி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அது சிபிஐன்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா 2025 to 26க்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னா 3.1% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ரெப்போ ரேட் தெரிஞ்சதே தான், எந்த மாற்றமும் இல்லை. ரெப்போ ரேட் இதெல்லாம் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி பார்த்துட்டு போயிருங்க. அப்ப ஏதாச்சும் மானிட்டரி பாலிசி போட்டிருந்தாங்க, கமிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணுவாங்க, நீங்க அப்போ ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. சரியா, அதே மாதிரி எஸ்டிஎஃப்ஆர்னு சொல்லுவோம். எஸ்டிஎஃப்ஆர் என்ன சொல்லுவோம்? ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்னு சொல்லுவோம். இது 5.25%. இதெல்லாம் பேசிக் டேர்ம்ஸ் தான். நம்ம இது ஒரு தனி வீடியோவா பார்ப்போம். சரிங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இதே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் வரும். அது நம்ம நிறைய பார்க்கணும். சரியா, அடுத்தது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்னு சொல்லுவோம். இது வந்து 5.75%. அப்புறம் பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 5.75 தான். சரியா, பேங்க் ரேட் 5.75 தான். அடுத்தது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எவ்வளவு? ரெப்போ ரேட்டு 3.35%. 3.35%. அடுத்து சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, முன்னாடி நம்ம பார்த்து பாருங்க, அந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் நம்ம பார்த்தோம் தானே, அவங்க அதர் ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணணும்னா அவங்க சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ரைட். அடுத்தது எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுவரி லிக்விட் ரேஷியோ, இது என்ன 18%. இந்த பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்து வச்சுங்க. இதில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, ஒன்று ஜிடிபி கேட்கலாம், அல்லது இந்த மாதிரி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கேட்கலாம். சரியா, அது 3.1% ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ரிவர்ஸ் ரெப்போ 3.35%, பேங்க் ரேட் 5.75, எம்எஸ்எஃப்ஆர் வந்துட்டு 5.75, எஸ்டிஎஃப்ஆர் வந்து பாத்தீங்கன்னா 5.25. எம்எஸ்எஃப்ஆர் என்னது? மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்னு சொல்லுவோம். எஸ்டிஎஃப்ஆர் என்னது? ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்னு சொல்லுவோம். ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்னு சொல்லுவோம். சரியா, இதெல்லாம் அப்படி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which entity proposed creating a financial condition index
ஃபார் இந்தியா வித் டெய்லி ஃப்ரீக்வன்சி. அதாவது இந்தியாவோட ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ், சரியா, நிதி நிலைமைய தெரிஞ்சுக்கிறதுக்கான குறியீடை வந்துட்டு கொண்டு வர போறதா எந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, அதாவது டெய்லி பேசிஸ்ல, அது ரொம்ப முக்கியம். சரியா, இப்ப நம்ம பிஎஸ்சி என்எஸ்சில என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த லெவல்ல வந்துட்டு ஷேர் மார்க்கெட் வந்துட்டு அப் அண்ட் டவுன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல நம்ம பிஎஸ்சி என்எஸ்சி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுப்போம் இல்லையா. அதே மாதிரி மற்ற மார்க்கெட்லாம் இருக்குல்ல, அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட் இருக்கு, கார்பரேட் பாண்ட் மார்க்கெட் இருக்கு, ஈக்விட்டி மார்க்கெட் இருக்கு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்கு, மணி மார்க்கெட் இருக்கு. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெகுலர் பேசிஸ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா ஃபினான்ஷியல் கண்டிஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கெட்டை கவர் பண்ண போறாங்க. சரியா, 20 ஃபினான்ஷியல் இண்டிகேட்டரை வச்சு 20 ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ். சரியா, இண்டிகேட்டர்ஸை வச்சு இவங்க 5 மார்க்கெட்டை ரெகுலரா டெய்லி பேசிஸ்ல மானிட்டர் பண்ண போறாங்க. சரியா, இது எதுக்கு யூஸ் ஆகும்? நம்ம இண்டிவிஜுவலாகவும் சரி, ஒரு கார்பரேட்டாகவும் சரி, கவர்மெண்ட்டாகவும் சரி, அவங்களோட ஃபினான்ஷியல் பிளானை போடுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்னைக்கு ஷேரை வாங்கலாமா, வாங்க வேணாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதெல்லாம் எதை வச்சு போடுறோம்? ஷேர் மார்க்கெட்டை வச்சு தான் போடுறோம். சரியா, அந்த பிளான் அப்படி தானே பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம பலதரப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா மார்க்கெட்டை பற்றியும் நமக்கு நாலேஜ் வேணும் இல்லையா. அதை இவங்க டெய்லி பேசிஸில் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. சரியா, இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஆஸ் எ இண்டிவிஜுவலாக நமக்கும் யூஸ் ஆகும், நமக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி பேங்க்ஸுக்கும் யூஸ் ஆகும். சரியா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட், சரியா, மணி மார்க்கெட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட் செக்யூரிட்டினா ஜிசெக் மார்க்கெட்னு சொல்லுவோம், ஜிசெக்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா கில்டேஜ் செக்யூரிட்டின்னு வச்சுக்கலாம். கில்டேஜ் செக்யூரிட்டிஸ்னாலும் கவர்மெண்ட் செக்யூரிட்டி தான். கார்பரேட் பாண்டு, ஈக்விட்டிஸ், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், இந்த 5 மார்க்கெட்டையும் டெய்லி பேசிஸ்ல மானிட்டர் பண்ண போறாங்க. சரியா, டெய்லி பேசிஸ்ல இதை மானிட்டர் பண்ண போறாங்க. சரிங்களா, இதுல ரியல் டைம்ல, சரியா, ரியல் டைம்ல டெய்லி பேசிஸ்ல மானிட்டர் பண்ண போறாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் ஹெல்த் என்ன லெவல்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங்கை வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டா போடுறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்க போகுது. சரியா, இது யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், which bank became the first small finance bank SFB to receive in principle approval from the Reserve Bank of India to transition into a universal bank? சரியா, மொத எந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து யூனிவர்சல் பேங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு? யூனிவர்சல் பேங்க்னா இப்ப அந்த பேங்க் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். யூனிவர்சல் பேங்க் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஃபினான்ஷியல் சூப்பர் மார்க்கெட். சரி, இப்போ சூப்பர் மார்க்கெட் போய் வாங்குறோம் அப்படின்னா என்ன வாங்குவோம்? எல்லா ப்ராடக்ட்டும் அங்கே கிடைக்கும். நம்ம என்னென்ன ப்ராடக்ட் எதிர்பார்க்குறோமோ, நம்ம லோக்கல் கடையில கிடைக்காத ப்ராடக்ட் எல்லாமே இதுல கிடைக்கும் இல்லையா. அதுக்கு தான் நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போவோம். அப்ப ஃபினான்ஷியல் சூப்பர் மார்க்கெட்ல எல்லா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டும் நம்ம அங்க போய் பை பண்ணிக்கலாம். இப்ப ஷேர்ஸ் டீல் பண்ணணும் அப்படின்னாலும் அங்க போய் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் டீல் பண்ணலாம். அதே மாதிரி கோல்டு வாங்கினா போகலாம், பாண்ட் வாங்கினா போகலாம், இன்சூரன்ஸ் வாங்கினா போகலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட், லோன் ப்ராடக்ட், சரியா, எல்லாத்துக்குமே நம்ம எங்க போகலாம் அப்படின்னா இந்த யூனிவர்சல் பேங்க்குக்கு போகலாம். சரியா, முன்னாடி அவங்க என்னவா இருந்தாங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கா இருந்தாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இவங்க தான் வந்துட்டு இப்ப ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கா இருக்காங்க. இவங்க எதுக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க? இன் பிரின்சிபல் அப்ரூவல் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்து வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா யூனிவர்சல் பேங்க்கு. சரியா, யூனிவர்சல் பேங்க்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு ஃபினான்ஷியல் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். எல்லா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கும். சரியா, இப்படி கூட சொல்லலாம், ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஒரே இடத்துல எல்லா பொருளும் வாங்கக்கூடிய ஒரு கடை அப்படின்னு கூட. எல்லா பொருளும் இந்த இடத்துல ஃபினான்ஷியல் ப்ராடக்ட், அது ரொம்ப முக்கியம். சரியா, இதுக்கு முன்னாடி யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பந்தன். சரியா, பந்தன் அண்டு ஐடிஎஃப்சி வந்து வாங்கியிருக்காங்க. சரியா, இவங்க வந்து என்ன ஆகுது? யூனிவர்சல் பேங்க் வாங்கியிருக்காங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 வாங்கியிருக்காங்க. சரியா, கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவங்க யாரு? ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இது கூட கொஸ்டின்லாம் கேட்கலாம். இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எதுன்னு கேட்கலாம். அப்ப நீங்க என்னன்னு சொல்லணும்? ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஃபின்கேர்னு ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு இல்லையா, ஃபின்கேர். அவங்க வந்துட்டு இவங்க அக்வயர் பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. சரியா,
ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 2024 இவங்க அக்வயர் பண்ணாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இப்ப யுனிவர்சல் பேங்கா வந்தா இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கா இருக்கும்போது இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னு சொல்லுவோம்ல, ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 60% லோனை கொடுக்கணும். சரி, அந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னா அக்ரிகல்ச்சரல், அப்புறம் எஜுகேஷனு, அது அடுத்தது அந்த ஸ்மால் பிசினஸ்லாம் இருக்கலாம், மைக்ரோ ஸ்கேல் பிசினஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப், இவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60% லோனை வந்து கொடுக்கணும். அவங்க வாங்குற டெபாசிட்ல 60% இவங்களுக்கு லோன் கொடுக்கணும். இது வந்து அதிக ப்ராஃபிட்டபிளா இருக்காது. சரியா? அதுவே வந்துட்டு யுனிவர்சல் பேங்கா மாறிட்டாங்கன்னா 40% மட்டும் அதுக்கு லோன் கொடுத்தா போதும். மீதி இருக்கிற அமௌண்ட், மீதி 60% இருக்குல்ல, இதை வந்துட்டு மித்த கார்பரேட் ஆக்டிவிட்டி, கார்பரேட் லோன்ஸ்க்குலாம் கொடுக்கலாம். அதனால கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேஷன் அதிகமா இருக்கும். சரியா? அது ஒரு பெனிஃபிட். யுனிவர்சல் பேங்கா போனா என்னது, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கா போனா பிஎஸ்எல்க்கு வந்து பாத்தீங்கன்னா 60% லோன் கொடுக்கணும். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு 60% கொடுக்கணும். இதுக்கு வந்து லாபம் ரொம்ப குறைவு தான். சரியா? அக்ரிகல்ச்சருக்குலாம் நம்ம லோன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம லோன் வரதும் சில சமயம் கஷ்டமா இருக்கும், வட்டியும் அதிகமா ஜாஸ்தியா கலெக்ட் பண்ண முடியாது. அப்ப உங்களுக்கு லாபம் குறைவா இருக்கும். அதுவே ஒரு யுனிவர்சல் பேங்கா போயிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40% பிஎஸ்எல் கொடுத்தா போதும், 60% வரைக்கும் பெரிய பெரிய கார்பரேட் லோன்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணலாம். சரியா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லாபம் அதிகமாகும். அது ஒரு பெனிஃபிட். சரியா? இப்ப இதுக்கு முன்னாடி எந்த பேங்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், பந்தன், பிஏஎன், டிஹெச்ஏன், பந்தன் அண்ட் ஐடிஎஃப்சி வந்துட்டு வாங்கியிருக்காங்க. எந்த வருஷம்னா 2014. இப்ப யார் வாங்கியிருக்காங்க 11 வருஷம் கழிச்சு அப்படின்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். சரியா? இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் யாரை அக்வயர் பண்ணாங்க ரீசெண்டான்னு கேட்டாங்கன்னா யார் வாங்கினாங்க, ஃபின்கேர் எஸ்எஃப்சி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஃபின்கேர் FINCARE, ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 2024 அக்வயர் பண்ணாங்க. சரி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூடயும் வந்துட்டு பேங்க் அஷூரன்ஸ் டைப் பண்ணிருக்காங்க. யார் கூடனா எல்ஐசி கூட. சரியா? அந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா யாரு கூட, பேங்க் அஷூரன்ஸ் டைப். பேங்க் அஷூரன்ஸ் என்னன்னா ஒரு பேங்க் வந்துட்டு இன்சூரன்ஸ் ப்ராடக்டா அவங்க கஸ்டமருக்கு செல் பண்றாங்கல்ல, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேங்க் அஷூரன்ஸ் சொல்லுவோம். சரியா? அப்ப ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் யார் கூட டைப் பண்ணிருக்காங்க இன்சூரன்ஸ் ப்ராடக்டா செல் பண்றதுக்கு அப்படின்னா எல்ஐசி கூட, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதான் இந்தியாவோட கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்துட்டு அவங்க கூட டைப் பண்ணிருக்காங்க. யாரு, ஏயு எல்ஐசி கூட டைப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. டைம் போச்சா? சரி, நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாங்களா? ஏன்னா 1 ஹவருக்கு மேல போனாங்கன்னா வீடியோ வாட்ச் பண்ணவே ஹெசிடேட் ஆகுறாங்க. சரிங்களா? நீங்க வில்லிங்கா இருக்கீங்கன்னா நான் 3 மணி நேரம் கூட போடலாம். ஏன்னா நான் பாத்தீங்கன்னா டெய்லி கிளாஸஸ் எல்லாம் வந்து 3-3.5 மணி நேரம், காலைல 10:30 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 2:30-3 மணி வரைக்கும் கிளாஸ் போகும், லைவ் கிளாஸ், அதாவது டைரக்ட் கிளாஸ். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. ஆனா இதுல அவ்வளவு தூரம் எடுக்க முடியல. நான் பாத்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் வீடியோ போனாவே அது வியூ போக மாட்டேங்குது. சரிங்களா? நம்ம போற எஃபர்ட்டுக்கு ஒரு பலன் இருக்கணும். சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நிறைய கொஸ்டின்ஸ் நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சரியா? இப்போ நான் சொன்னதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.